சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு 2025 தீபாவளியை முன்னிட்டு பள்ளி கல்லூரி விடுமுறை. இது பத்தின முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. ஸோ இதோட முழு விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆரம் தமிழ் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம சேனல்ல போடுற அனைத்து புதிய தகவலுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல ஹை பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழகத்தில் வருகிற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை அக்டோபர் 20 கொண்டாடப்படுகிறது. தீபாவளி பண்டிகைக்காக இனிப்புகள், பலகாரங்கள், பட்டாசுகள், புத்தாடைகள், புதிய திரைப்படங்கள் என தீபாவளி கொண்டாட்டங்களுக்கு மக்கள் தயாராகி வருகிறார்கள். இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை 20 அதாவது திங்கட்கிழமை வருவதால் தீபாவளிக்கு மறுநாள் விடுமுறை குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. சனி ஞாயிறு விடுமுறையுடன் திங்கட்கிழமையிலும் விடுமுறை என்பதால் தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை விடப்படும். தீபாவளி பண்டிகை காரணமாக பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள். இதனால் திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை முடித்து எப்படி அதே நாளில் சொந்த ஊருக்கு திரும்புவது என்ற கேள்வி அனைவருக்கும் உள்ளது. அவர்கள் அடுத்த ஊர் திரும்ப வேண்டும் என்றால் திங்கட்கிழமை தீபாவளி அன்றே இரவு புறப்பட வேண்டும். இதனால் அனைவரும் ஒரே நாளில் கிளம்புவார்கள் என்பதால் ரயில் பேருந்துகளில் கூட்டம் அதிகமாக இருக்கும். இதனால் மக்கள் மிகவும் சிரமப்படுவார்கள். எனவே தீபாவளிக்கு மறுநாள் அதாவது அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை அன்றும் அரசு விடுமுறை அறிவிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் சனிக்கிழமைகளிலும் பலர் விடுமுறை எடுக்க வாய்ப்புள்ளது என்பதால் 4 நாட்கள் தொடர் விடுமுறையாக அமைந்துவிடும். மேலும் செவ்வாய்க்கிழமையில் விடுமுறை அறிவித்தால் ஏதாவது ஒரு சனிக்கிழமை வேலை நாளாகவும் அரசு அறிவிக்கலாம். இதேபோல் பலமுறை பண்டிகை காலத்தில் மக்கள் கோரிக்கை ஏற்று அரசும் ஒரு நாள் கூடுதல் விடுமுறை அறிவித்துள்ளது. அதேபோல் இந்த தீபாவளி பண்டிகைக்கும் தமிழக அரசு தீபாவளிக்கு மறுநாள் கூடுதலாக ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே தொடர்ந்து தீபாவளி பண்டிகைக்கு 4 நாட்கள் விடுமுறை வருவதால் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.